சர்ச்சைக்குரிய ட்ரில்வின் சில்வாவின் கருத்து சாணக்கியனுக்கு அரச தரப்பு பதிலடி. ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் பேசிய ஜனாதிபதி, பிரதமர் வழங்கிய விளக்கம். இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம விண்ணப்பம் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவின் செயற்பாடு மகிழ்ச்சியில் எதிரணி எம்பி. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்ட அனுமதி. வைத்தியர் அர்ஜுனா எம்பி தாக்கப்பட்டாரா? வெளியான புதிய தகவல். பாபாவங்காவின் தீர்க்க தரிசனம். நெருங்கும் மூன்றாம் உலகப் போர். பீதியை கிளப்பும் நகர்வுகள். கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு. தமிழ் உட்பட 11 மொழிகளில் விளம்பரம். ஆம்லர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மாகாண சபை முறைமையை நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். மாகாண சபை முறைமை நீக்கப்பட உள்ளதாக JVP-யின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா கூறியுள்ள கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேட்டபோதே சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: புதிய அரசியலமைப்பு 3 வருடங்களின் பின்னரே கொண்டுவரப்படும். அதிகார பகிர்வு தொடர்பில் கலந்துரையாட போதுமான கால அவகாசம் உள்ளது. புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறைமை தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகார பகிர்வு இருக்காது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். JVP-யின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வாவுடனும் அன்று ஜனாதிபதியுடனும் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்தி தருகின்றோம். அதன்போது இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றார். ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் ஜனாதிபதியால் எப்படி பேச முடிந்தது? நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட நிலையான கொள்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார்கள். அவர்கள் தெரிவிப்பதை செவிமடுங்கள் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வரலாற்றில் ஒரு ஆணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நாடாளுமன்றம். பாரம்பரியமான தேர்ந்த அரசியலாட்சியை மக்கள் நிராகரித்துள்ளனர். இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக நமது நாட்டில் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஊழல் மிகுந்த அரசியல் கலாசாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாசாரத்தையே நிராகரிக்கின்றார்கள். எங்கள் மக்கள், எங்கள் பிரஜைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அவர்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார்கள். இந்த தருணத்தில் வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள். பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர் அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தில் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் 9 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது அஸ்வஸ்ம திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே குறித்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் மீண்டும் அஸ்வஸ்ம திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பிரதேச செயலகங்களுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தனித்தனியாக அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களை சமர்ப்பிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் எதனையும் பார்க்காமல் பேசிய விதம் மகிழ்ச்சி அளிப்பதாக புதிய ஜனநாயக முன்னணியின்
களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் செல்ல வேண்டிய பயணம் சுமூகமானதாக இல்லை. இந்த அரசாங்கம் மிகவும் கடினமான பாதையில் உள்ளது. ஆட்சியை பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அரசின் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஓரிரு வருடங்கள் கடக்க வேண்டுமென நான் நம்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் யதார்த்தமான எதிர்க்கட்சியாக நாம் செயற்படுவோம் என்று. அரசாங்கம் செய்யும் அனைத்து நல்ல பணிகளுக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து நாம் ஆதரவளிக்க வேண்டும். நாம் எமது பரம்பரை செயற்பாட்டை மாற்றியமைக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் கட்டுப்பாட்டு அனுமதியின்றி அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதியின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு டிசம்பர் 20 வரை அனுமதி அளிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் அண்மைய சீரற்ற காலநிலை காரணமாக நெச்சைகைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தற்காலிகமாக நீக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 20 வரையில் இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதி பத்திரங்களை பெறாமல் அரிசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தன்னை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ள நிலையில், தாம் யாரையும் தாக்கவில்லை என கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்தார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கையிலேயே சஞ்சய் பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் அவரை தாக்கியதாக அவர் கூறுவதை நான் முற்றிலும் மறுக்கிறேன் என்றார். இதன்போது எழுந்த குருநாகல் மாவட்ட உறுப்பினர் நளின் பண்டார, ஜாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு வந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்றார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்ற போது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு அருகில் வைத்த சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் வீழ்ச்சியை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் என பார்வையிழந்த தீர்க்கதரிசியான பாவா வங்கா கணித்துள்ளமை இன்று உண்மையாக நடந்து விடுமோ என்ற வகையிலான அச்சப்படும் சம்பவங்கள் மிக விரைவாகவே நடந்தேறி வருகின்றன. அந்த வகையில் சிரிய நாட்டு கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமான அலெப்போவை கைப்பற்றியுள்ள செய்தி வெளியாகியுள்ளது. அவர்களின் முன்னகர்வை தடுத்து நிறுத்த ரஷ்யா வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் அவர்கள் தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இவ்வாறான தகவல்கள் பாவா வங்காவின் கணிப்பு தொடங்கும் காலம் என கருதப்படுகின்றது. சிரியா வீழ்ந்ததும் உடனடியாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். இளவேணி காலத்தில் கிழக்கில் ஒரு போர் தொடங்கும். அதைத் தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் தொடங்கும். கிழக்கில் நடக்கும் போர் மேற்கை அழிக்கும் என்று தெரிவித்துள்ளவர் பாவா வங்கா. அதேபோல் சிரியா வெற்றி பெற்றவர்கள் காலில் விழும். ஆனால் வெற்றி பெற்றவர் அவராக இருக்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார் பாவா. அதன் பொருள் என்ன என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் பாவா வங்காவின் கணிப்பின்படியான நகர்வுகள் மட்டும் ஆரம்பமாகியுள்ளன என்பது மட்டும் நிதர்சனம் என்கின்றனர் அவரது கணிப்பை பின்பற்றுவோர். கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனேடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது. சுமார் 1,78,662 அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ், இந்தி, உருது மற்றும் ஸ்பானிஷ் உட்பட 11 மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளிலிருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல, அத்தோடு தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன, முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனேடிய அரசாங்கம் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்ட் ட்ரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.